சமீப காலமாக பிரதாப் ரெட்டி பத்திரிகையாளர்களை 3 முறை சந்தித்து உள்ளார். ஆனால் முதல் முறை தெரிவித்ததற்கும் 3வது முறை தெரிவித்ததற்கும் சில முரண்பாடுகள் இருப்பதை நாடே அறிந்த உண்மை. முதல் 2 சந்திப்புகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார், அவரை மருத்துவர்களும் அப்பல்லோ நிர்வாகமும் தமிழக மக்களின் பிரார்த்தனையும் தான் காப்பாற்றியது. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். ஆனால் 3வது சந்திப்பிலோ முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது, ஆனால் அவர் இன்னும் 7 வாரங்கள் மருத்துவமனையில் இருப்பார் என்றார். இந்த திடீர் முரண்பாடுகளுக்கு காரணம் என்ன என்று விசாரிக்கும் போது அதிமுக அப்பல்லோ மருத்துவமனை இடையே தற்போது பனிப்போர் நடந்து வருவதாகவே தெரிகிறது. மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அதிமுகவில் இருந்து ஏகப்பட்ட கடுமையான அழுத்தம் பிரதாப் ரெட்டியின் இந்த பின்வாங்கலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனால் அப்பல்லோவின் மருத்துவமனை பிசினஸ் கடுமையாக 2 மாதங்களாக பாதிக்கப்பட்டு உள்ளது. அதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோவில் இருந்து எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்பது பிரதாப் ரெட்டியின் நோக்கமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா தரப்பிலோ தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை தேறிவிட்டாலும் இனி அவருடைய செயல்பாடுகள் முன்பை போல இருக்காது, மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கு ஏதாவது பின்னடைவு நடந்துவிட்டால் அதன் பிறகு சசிகலா நடராஜனுக்கு எதிராக எழும் கொந்தளிப்பை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு போகலாம் முதலமைச்சர் என்று சொன்னபோதும் சசிகலா தரப்பு ஜெயலலிதாவை வீட்டுக்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்ற விஷயத்தில் சசிகலா தரப்பால் பிரதாப் ரெட்டியோடு மாறுபட முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அதிமுக தொண்டர்களை உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்தாலும் சசிகலா நடராஜனுக்கு எதிராக ஒரு குழு உருவாகி விட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் தங்களுக்கு எதிராக வலுவாக திரளலாம் என்று சசிகலா தரப்பு அஞ்சி வருகிறது. அதன் காரணமாகவே முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. 60 தினங்களை கடந்த பின்னும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து முழுமையான தகவல்கள் வெளிவராமல் ரகசியம் காக்கப்படுவது ஏன் என்பது இன்னும் தொண்டர்கள் மத்தியில் புரியாத புதிராகவே உள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படமோ வீடியோ பதிவோ ஆடியோவோ சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் என்று கூறப்பட்ட பின்னும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் என்று கூறப்பட்ட பின்னும் எந்த ஒரு தலைவரும் அவரை சந்தித்ததாக செய்திகள் இல்லை. இந்த வகையில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் குழப்பத்து உடனேதான் இருக்கின்றார்கள்.